Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. காவிரியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்ட தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறவில்லை. அன்புமணியின் கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி பதில். காவிரி படுகை காய்ந்துள்ள சூழலில் இன்று கூடுகிறது காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு. கர்நாடகா நிலுவை வைத்துள்ள 28 TMC நீரை வழங்க உத்தரவிடுமாறு வலியுறுத்த தமிழக அரசு திட்டம். டெல்லியில் கர்நாடக அனைத்து கட்சி எம்பிக்களுடன் முதல்வர் DK சிவகுமார் ஆலோசனை. மேகதாது அணை விவகாரம், மாநிலத்துக்கான பாசன திட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடிவு. நாளை மறுநாள் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 31 மற்றும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் கனமழை. தமிழ்நாட்டில் நேற்று 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து சுட்டெரித்த வெயில். ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என எச்சரிக்கை. குஜராத்தில் பெய்து வரும் கனமழையால் தீவு போல் காட்சியளிக்கும் கிராமங்கள். வெள்ளத்தில் சிக்கியவர்கள் படகுகள் மூலம் மீட்பு. ஐரோப்பா உட்பட உலகெங்கும் அதிகரிக்கும் அதீத வெயில். சீனாவில் அனல் பறக்க நடக்கும் குளிர்சாதன இயந்திரங்கள் உற்பத்தி, ஏற்றுமதி 130 விழுக்காடு அதிகரிப்பு. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்கவும் கடும் தண்டனை விதிக்கவும் வழிவகை. सदस्य इसके प्रश्न आ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हवालों के पछुआ अनुमति प्रदान की जाती है. माननीय मंत्री जी, अब தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம். தேர்வு முறைகேடு வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு மூலம் 2 மாதத்திற்குள் முடிக்க வழிவகை செய்யும் புதிய மசோதா. தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா குறித்து விவாதிக்க ஒத்துழைப்பு அளிக்க எதிர்க்கட்சிகள் முடிவு. அவையை அமளியின்றி நடத்தவும் இசைவு தெரிவித்ததாக தகவல். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம். மாணவர்கள் மீதான தடியடிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வலியுறுத்தல். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். காவல்துறையின் வரம்பு மீறிய நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியாது என தலைமை நீதிபதி சூரியகாந்த் அதிருப்தி. அமைதி வழி போராட்டத்துக்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டம்.
போராட்டம் நடக்கிறது என்பதற்காகவே தடியடி நடத்த வேண்டும் என்பது இல்லை என்றும் கருத்து. பீகாரில் மாணவர்கள் போராட்டத்தின் போது AK-47 துப்பாக்கியால் சுட்ட காவலர் பணியிடை நீக்கம். சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை என மாவட்ட SP விளக்கம். வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என கரப்பான் ஜனதா கட்சி எச்சரிக்கை. போராட்டக்காரர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தல். மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வு போராட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்படுவதாக அசாம், பீகார் மாநில அரசுகள் அறிவிப்பு. கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் உறுதி. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் காந்தி நினைவிடத்தில் மரியாதை. மக்களின் குரலுக்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தலைமைச் செயலகத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு இடம்பெயர்கிறது முதல்வர் அலுவலகம். முதல்வர் அலுவலகம் இனி நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் செயல்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தலைமைச் செயலகத்தையே மாற்றும் யோசனையிலும் முதல்வர் விஜய் இருப்பதாக தகவல். கருணாநிதி, ஜெயலலிதா வரிசையில் புது இடத்திற்கான தேட்டம். நாமக்கல் கவிஞர் மாளிகையின் பிற தளங்களில் உள்ள அரசு அலுவலகங்களும் இடமாற்றம். நாமக்கல் மாளிகையின் 1, 3, 5, 7, 8 ஆகிய தளங்களில் உள்ள கூட்ட அரங்குகளும் காலியாகின்றன. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட அரசு பணி ரத்து. தாவேக அரசின் ஆணையை ரத்து செய்தது உயர்நீதிமன்ற அமர்வு. வேலைவாய்ப்புக்காக பலர் காத்திருக்கும் நிலையில் கரூர் விவகாரத்தில் முன்னுரிமை ஏன்? சாலை விபத்து, சிவகாசி பட்டாசு விபத்துகளில் உயிரிழந்தோர் குடும்பத்தினரும் அரசு வேலை கோரினால் என்ன செய்வது என்றும் நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்வி. கரூர் விவகாரத்தில் அரசு தரப்பில் சாதாரண பணி வழங்குவதாக கூறுவதை ஏற்க இயலாது. 31 பேரின் பணி ஆணையை ரத்து செய்த வழக்கில் நீதிமன்றம் கருத்து. கரூர் நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு வழங்கிய அரசு பணி ரத்து செய்யப்பட்ட விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு திட்டம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு. மழையில் தனக்காக காத்திருந்த மக்களை பார்த்து கையசைத்த முதல்வர். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக MLA-க்கள் கூட்டம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடும் நிலையில் ஆலோசனை. தமிழ்நாட்டில் இருந்து ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்களை பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தற்காலிக தடை. சட்டவிரோத சுரங்க தோண்டல், கனிம கடத்தலை தடுக்க அரசு நடவடிக்கை. தேர்தல் வேட்புமனுவில் தகவல்களை மறைத்ததாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு. ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு.
விமர்சனம் செய்வோரை கைது செய்வது மட்டும்தான் தாவேக அரசின் வேலை. பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்தித்த பின் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. இன்னைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து தெரியும், ஒரு கிட்டத்தட்ட 8 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த அரசை வந்து தவறாக பேசிட்டாரு, அவர் மீது வழக்கு போட்டு இந்த அரசினுடைய ஒரே பணியாக தான் அதை பார்க்குறேன். வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சென்னை மதுரவாயல் அடுத்த நெற்குன்றத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பல்லவன் நகரில் இயங்கும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அதிமுகவினர் முழக்கம். அமைச்சர் ஜெகதீஸ்வரி மிரட்டல் விடுப்பது போன்ற தொலைபேசி உரையாடல் வைரல். தாவேக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம். ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன், அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தன் காலை விட மாட்டேன், காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். கரப்பான் ஜனதா கட்சியை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வைரலாகும் E20 ஜனதா கட்சி. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பின்தொடர்வோரின் எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்தது. எத்தனால் பெட்ரோல் விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பப்படுவதாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மனு. மெட்டா, கூகுள், மத்திய மின்னணுவியல் அமைச்சகம் மீது உரிமையியல் வழக்கு தொடர அமைச்சர் கட்கரிக்கு நீதிபதிகள் அனுமதி. துபாயிலிருந்து மும்பை நோக்கி வந்த இண்டிகோ விமானம் குஜராத் விமான நிலையத்தில் அவசர தரையிறக்கம். விமானத்தின் சரக்கு பெட்டகத்தில் புகை வந்த நிலையில் தரையிறக்கப்பட்டு சோதனை. $16,000 டன் சரக்குகளை கையாண்டு சென்னை விமான நிலையம் புதிய சாதனை. முன்னெப்போதும் இல்லாத புதிய உச்சம் என விமான நிலைய ஆணைய வட்டாரங்கள் தகவல். பஞ்சு விலை அதிகரித்து வருவதால் பின்னலாடை தயாரிப்புக்கான ஒசைரி நூல் விலை ₹5 உயர்வு. ஆடை உற்பத்தியாளர்கள் கலக்கம். சூப்பர் எல் நினோவால் நீலகிரியில் தேயிலை சாகுபடி பாதிக்கப்படும் அபாயம். வறட்சியை தாங்கும் சாகுபடி முறைகளை உடனடியாக மேற்கொள்ள துபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆய்வறிக்கை. ஆடி மாதம் காரணமாக கறிக்கோழி விலை கடந்த 2 வாரத்தில் மட்டும் கிலோவுக்கு ₹41 வரை விலை வீழ்ச்சி. ₹150 கோடி வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக உற்பத்தியாளர்கள் கவலை. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஜூலை 31ஆம் தேதி கறிக்கோழி வணிகர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிப்பு. கறிக்கோழிக்கு தீவன கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை செயல்படுத்தவில்லை என கண்டனம். மாநில வருவாயை பெருக்குவதற்காக புதிய நிபுணர் குழுவை அமைத்தது தமிழக அரசு. மத்திய திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்த மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் குழு அமைப்பு. டெல்லியில் நடக்கும் தனது புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முதல்வர் விஜய் வரமாட்டார் என வைகோ பேட்டி. கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தாமே வரவேண்டாம் என கூறியதாகவும் விளக்கம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதை நான் ஆழமாக யோசித்து, எனவே அதற்கு நீங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு நல்லது என்று நான் கருதுகிறேன் என்று கூறிவிட்டேன். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்படும். பாமக வெளியிட்ட நிழல் பொது நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு.
மகாராஷ்டிராவில் நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தில் தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு உருண்டு விழுந்த லாரி. உருக்குலைந்த லாரியிலிருந்து ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதி. ஒடிசா மாநிலம் பூரி ரத யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக சாமி சிலைகள் கோயிலுக்குள் எடுத்துச் செல்லப்படும் வைபவம். கொட்டும் மழையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் 6 பதக்கங்களை வென்றது இந்தியா. மகளிருக்கான பாரா குண்டு எறிதல் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்தார் ஷர்மிளா தன்கர். ஆண்களுக்கான பளுதூக்குதலில் வெள்ளி வென்றார் இந்திய வீரர் அஜய் பாபு. ஆடவருக்கான உயரம் தாண்டுதலில் ஷர்வேஷ் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பளுதூக்குதலில் வெள்ளி வென்றார் இந்தியாவின் ஞானேஸ்வரி. விந்தியா ராணி வெண்கலம் வென்று அசத்தல். வெள்ளிப்பதக்கம் வென்றது பெரும் மகிழ்ச்சி, துணை நின்றவர்களுக்கு நன்றி. காமன்வெல்த் பளுதூக்குதலில் சாதித்த தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. அப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு பளுதூக்கல் சங்கம் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். காமன்வெல்த் போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா முன்னேற்றம். 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலத்துடன் பட்டியலில் 8ஆம் இடம். போஸ்னியா நாட்டில் வருடாந்திர டைவிங் போட்டி. 450 ஆண்டு பழமையான பாலத்திலிருந்து குதித்து மகிழ்ந்த மக்கள். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.